கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார். நான் தான் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு. உடனே சமர்த்த ராமதாசர் சொன்னார், இது பாரு, அங்கே ஒரு கல் சும்மா கிடந்தது, இந்த கல் ஏன் நீ கோட்டையில் யூஸ் பண்ணல, இந்த கல் சும்மா கீழே கிடக்குது, இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னார். கொஞ்சம் இருங்க, அந்த சிற்பியை கூப்பிட்டு மற்ற கல்லெல்லாம் உள்ளே வச்சுருக்கியே, இந்த கல்லை நீ ஏன் பயன்படுத்தலை கேட்குறாரு. குரு பதில் சொல்லு. அவர் சொன்னார், இது பொக்க கல்லுங்க, உள்ள ஒன்றும் இல்லை, ஹாலோ, பொக்க கல்லுங்க, இதை பயன்படுத்த முடியாது, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா, ப்ரூவ் பண்ணு அப்படின்னார். உடனே ஒரு சுத்தியல் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டுனா, பொக்க கல்லை ஓங்கி ஒரு தட்டுனா, பெரிய ஆச்சரியம். அது உடஞ்சி 2ஆக போனால் உள்ளுக்குள்ள தண்ணி நிற்கிது. தண்ணியில் தேரைங்கிற தவளை உட்காந்துருக்கு. கல்லுக்குள்ள ஒரு தண்ணி, தண்ணியில் ஒரு தேரை. அப்போ சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுக்கு நீ தான் சாப்பாடு போடுறியான்னு. என்ன அர்த்தம்? இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் படியளக்கிறானே ஒழிய எந்த தனி மனிதனும் சோறு போட்டு விட முடியாது. அப்ப எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட எப்படி புரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சம், பேர் இயற்கை, பேர் ஆற்றல், அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, வாழ்வதற்கு எல்லா நன்மையும் கொடுக்குது. இது எதுவுமே மனித முயற்சி அல்ல. பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது. கல்லுக்குள் ஒரு ஈரம்,